சங்கீதம் 50 கடைசி வசனம். ஓகே, அதே சங்கீதத்தில் 14:15 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை கொடுக்கிறார். அந்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இதை 3 முக்கிய பகுதிகளாக பிரித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, கர்த்தர் நியாய தீர்ப்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுறார். அவர் ஒரு நியாயாதிபதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா காரணமும் தெரியாமல் சொல்ல முடியுமா? அநேக நேரத்தில் கடவுள் அன்பானவர், கிருபையுள்ளவர் பற்றி நம்ம அதிகமாக சொல்லுவோம், அதை நாம் அதிகமாக விரும்புகிறோம். இன்னொரு பக்கம் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகவே அவர் முதல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்து ஒரு நியாய தீர்ப்பு நான் கொடுக்க போகிறேன் வாங்க என்று டிக்ளேர் பண்ணுகிறார். இரண்டாவது, அவர் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் மக்களுக்கு நேராக சில குறைவுகளை உணர்த்துகிறார். அதை சாட்சியாக நின்று அவரை அறிவிக்கிறார். ஒரு கோர்ட்டுனா ஒரு நீதிபதி இருப்பார், ஒரு பக்கம் குற்றவாளி, அடுத்த பக்கம் ஒரு எதிர்த்தரப்பு நபர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது வசனம் 7 சொல்லுகிறது, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாக இருக்கிறேன். கரங்களை ஊற்றி ராம சொல்ல முடியுமா? தேவன், என் ஜனமே என்ன பண்ணினேன், கேள், நான் பேசுகிறேன், இஸ்ரவேலே நான் என்ன பண்ணுறது தெரியுமா, உனக்கு விரோதமாக நான் என்ன பண்ணுறேன், சாட்சியிடுகிறேன்னு சொல்கிறேன். அவரே சாட்சி கூண்டில் நிற்கிறேன்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் பலிகள் அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான கடாக்கள், ஆடுகள் எல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இதை விட இதை நான் ரொம்ப அதெல்லாம் விரும்பலப்பா, வேறு ஒன்றை விரும்புகிறேன் என்று சொல்லி சில வார்த்தைகளை சொல்லுகிறார். மூன்றாவதாக துன்மார்க்கனை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது, அந்த வழிகளுக்கு நேராக என்ன நடக்கும். வசனம் 16 எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? சங்கீதம் 50:16, தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு கேட்குறார். துன்மார்க்கனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? என்னுடைய உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும், அப்புறம் உனக்கு என்ன நியாயம் உண்டு, பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு, நீ சொல்லாதென்றார். ஒரு பக்கம் மக்கள்கிட்ட, தன் மக்கள்கிட்ட இருக்கிற குறையை சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை குறித்து அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அப்போ அவன் என்ன பண்ணாம, அவன் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 17 சொல்லுகிறது, சிட்சைகளை நீ பகைத்து என் வார்த்தைகளை என்ன பண்ணுகிற, எனக்கு பின்னாடி எரிந்து போடுகிற. சிட்சைன்னா ஒழுங்குபடுத்துவது, சீர்படுத்துவது. இதை நீ வேண்டாம் என்று சொல்லி நீ இதை எடுத்து போடுகிறாய். இதை நீ இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிற, நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக வேறு என்ன பண்ணுகிறார்கள், அது மட்டும்தானா, திருடனை காணும்போது அவனோடு என்ன பண்ணுகிற, நீ திருடனோடு என்ன பண்ணுகிறாய், ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடும் பங்குண்டு உன் வாயை என்ன பண்ணுகிறாய், பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சட்பனையை பிணைக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அப்படியே பிணைத்து சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறார். உட்கார்ந்து, அடுத்த வசனம் 20 எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் 20, நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாக பேசி அவதூறு உண்டாக்குற. தவறானதெல்லாம் பேசாத பண்ணுற நீ, ஆனால் பேசி கொண்டு இருக்கிற. இவைகளை செய்யும்போது நான் எப்படி இருந்தேன், மௌனமாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக என்ன பண்ண போகிறேன். கரங்களை வைத்து நாம சொல்ல முடியுமா? இது துன்மார்க்கருக்கு வரப்போகிற ஒரு நியாயத்தீர்ப்பு. 2 கூட்டம். ஒன்று கடவுளுக்குள் இருக்கிற பலி செலுத்துகிற கூட்டம், ஆனால் அதிலேயே சில காரியங்களை கர்த்தர் வேறு மாதிரி கேட்கிறார். இன்னொரு பக்கம் இவங்க துன்மார்க்கராகவே நடந்துக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிந்து பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதனால் நான் அப்படியே விட்டுருலாம் சொல்லாதப்பா, நான் இதை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் என்னை எதிர்பார்க்கிறார். இப்போ எதை தான் எதிர்பார்க்கிறார்?
நியாயாதிபதி கூண்டில் அவரே நின்று சில காரியங்களை சாட்சி சொல்கிறாரு. அவரே நியாயாதிபதி உட்காந்துருக்கிறாரு. மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் துன்மார்க்கர் நிற்கிறாங்க. என்னதான் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் 23ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எல்லா கரங்களும் ஆமே சொல்ல முடியுமா? அப்போ இதிலிருந்து என்னவென்று சொன்னால், தேவன் அவர் மேன்மையான ஒரு ஆராதனை எதிர்பார்க்கிறார். ஏதோ நான் பலி கொடுத்துட்டேன், நான் ஆடை கொடுத்துட்டேன், காலை கொடுத்துட்டேன், நான் இதெல்லாம் சாப்பிட போகிறேன்னா 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனா? பலி அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீ இந்த பலி கொடுத்ததுனால போது நீ நினைக்கிறியாப்பா? இதை நான் என்ன குச்சினா இருக்க போகிறேன்? மலைகளில் திரிகிற ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுகிறார். 10வது வசனம், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் யாருது தான்? என்னதான்? நீ கொடுத்தாதான் எனக்கு வேணுமா? அதை எனக்கு எடுத்துக்க தெரியாதான்னு கேட்குறாரு. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்லுறது புரிகிறது? நாம் கடவுளுக்கு கொடுப்பது நல்லது, ஆனால் நம்ம கொடுத்து தான் அவர் வாழணுமா? நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அவருக்கு வேணும் அவர் எடுத்துக்குவார். எனக்கு கீழே சொல்லுகிறது வசனம் 12 சொல்லுங்க பார்க்கலாம். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவர்களே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? எல்லாம் அவரது தான். அதான் ஒரு இடத்துல வரும், அவரது கரத்தில் வாங்கி அவருக்கே நம்ம கொடுக்கும். அப்போது கடவுளுக்கென்று கொடுப்பது செய்வது நல்லது. ஆனால் ஜனத்திட்ட அவர் ஜனங்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இது நீ கொஞ்சம் பெஸ்ட்டாக நீ கொடுக்கணும்னு கேட்குறேன். என்ன பெஸ்ட்டாக கேட்குறாரு? நீ ஸ்தோத்திர பலியை செலுத்து. இப்போ ஸ்தோத்திர பலினா இப்போ வாயில் நான் 100 பலி சொல்லுகிறேனே, 200 பலி ஸ்தோத்திரம் பண்ண, அதுவா? அவர் இன்னும் மேலானதை எதிர்பார்க்கிறார். பலி என்று சொல்லும்போது அங்கே அவன் பிரயாசப்பட்டு தான் செலுத்த வேண்டும். அதில் ஒரு முயற்சி இருக்கிறது. ஆனால் இதை நீ மேலோட்டமாக செய்துட்டு போகாதப்பா, உன் உள்ளத்திலிருந்து எனக்கு கொடு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மேன்மையான ஒரு துதியை, ஆராதனை விரும்புகிறார். சடங்காச்சாரம் வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை, சடங்காச்சாரமான ஒரு ஜபத்தை கர்த்தர் வெறுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தோ அறியாமலோ சடங்காச்சாரமான ஒரு ஜபம், சொல்றது உண்மைதானே? மனப்பூர்வமாக எல்லாத்தையும் ஜபம் பண்ண சொல்ல முடியுமா? சடங்காச்சாரமான துதி சோத்திரத்தை நாம் கொடுக்கிறவளாய் மாறிவிடுகிறோம். கர்த்தர் இந்த நாட்டில் அதை மாற்றி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அதே சமயத்தில் துன்மார்க்கனை குறித்து நான் விசாரிப்பேன், விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரே காரியம், கடவுளுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிறவர்களாக இருந்தால், பக்தியுள்ளவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றி நல்ல பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போது இந்த காலை நேரத்தில் நான் இதை எப்படி செலுத்துவது, இந்த துதி பலியை, ஸ்தோத்திர பலியை நான் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். லேவியராகமம் 7, 11, 12. ஓகே, அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால், ஓகே, ஸ்தோத்திர பலியோடு கூட. அப்போ 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவான் என்று சொன்னார். அப்போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லும்போதே இதில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். சமாதான பலி என்பதே ஸ்தோத்திரத்தோடு கூட இணைந்திருக்கிறது, அல்லது ஸ்தோத்திரம் என்பது சமாதானத்தோடு கூட இணைந்ததாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் செலுத்துகிற நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் சமாதானத்தோடு கூட சமாதான பலிகளாய் வருகிறதா? வெறும் ஸ்தோத்திரம் சொல்லுவதை கடவுள் விரும்பவில்லை, சமாதானத்தோடு கூட அதை நான் செலுத்துகிறேன். ஒன்று, தேவனோடு கூட என் வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? வராமல் சொல்ல முடியுமா? புரிந்தவரெல்லாம் ஒரு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் தேவனோடு கூட சமாதானமாக இருக்கிறீங்க? அப்படி சமாதானம் நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த மேஜை அல்லது இந்த திருவிருந்து அழைக்கிறது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு இந்த அப்பமும் திராட்சரசமும் ஒரு வழியாக அமைகிறது. ஹல்லேலூயா. கடவுளோடு கூட என் உறவு இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லை, சில காரியங்களை நான் தவறிவிட்டேன், மீறிவிட்டேன், அவருக்கு பிரியமில்லாத செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் இந்த மேஜை அழைக்கிறது. பாவி என்று தள்ளிவிடாமல் அவர்களை புதுப்பிக்க விரும்புகிறார். இதுதான் சமாதானம், தேவனோடு கூட சமாதானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதம் நான் இதெல்லாம் எடுக்க விரும்பலைன்னு சொல்லி விலகுவதல்ல, சமாதானத்தை கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, மனிதர்களோடு கூட இருக்கிற சமாதானம்.
உறவுகளில் ஒரு சமாதானத்தை விரும்புகிறார். அப்போ துதி பலியை செலுத்த விரும்புகிறேன், ஸ்தோத்திர பலியை நான் செலுத்த விரும்புகிறேன் சொன்னால் நான் சமாதானத்தை நாட வேண்டும். குடும்பத்தோடு என்னுடைய உறவு சமாதானமாக இருக்கிறதா? சபை மக்களோடு என்னுடைய உறவு சமாதானமாக இருக்கிறதா? வேலை ஸ்தலத்தில் என்னுடைய உறவு சமாதானமாக இருக்கிறதா? நான் வசிக்கிறதான என் வீட்டண்டையில் என் வீட்டார் அருகில் இருக்கிற மக்களோடு கூட சமாதானமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து பேராமல் சொல்ல முடியும். இதுதான் கடவுள் எதிர்ப்பு. அப்போ ஸ்தோத்திர பலின்னா, அப்போ அதை விட ஸ்தோத்திர பலின்னா நான் நிறைய ஸ்தோத்திர பலி சொல்லலாமா என்று அல்ல, அது முதலில் சமாதானத்தோடு கூட இணைந்திருக்கிறதா இருக்கும். அருமையான தேவஜனமே, நாம் சடங்காச்சாரத்தை விட்டுவிட்டு நாம் மனப்பூர்வமாக துதி பலிகளை செலுத்துவதை, நன்றியுணர்வோடு கூட அந்த பலியை செலுத்துவதை விரும்புகிறார். அப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதில் சமாதானம் இணைந்திருக்க வேண்டும். இப்போ இந்த காலை நேரத்தில் நான் எதிலெல்லாம் சமாதான குறைவோடு கூட இருக்கிறேன், கடவுளுடைய உறவில் சமாதான குறைவு என்று சொன்னால் இந்த நாளிலேயே அதை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்றைக்கே சமாதானமாயிடணும், இன்றைக்கே கடவுளோடு கூட ஒப்புரவாகுவதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் சில காரியங்களை மனிதனுக்கு மறைக்கலாம், ஆனால் யாருக்கு மறைக்க முடியாது? கடவுளுக்கு மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. அது ஒப்புரவாக வேண்டும். இரண்டாவது, மனிதனோடு கூட இருக்கிற சமாதானத்தில் குறைவுகள் ஏற்பட்டிருந்தால் நான் அந்த நபரோடு கூட நான் ஒப்புரவாவது நல்லது. எதை சொல்லுகிறது? உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவுண்டு என்று காண்பாயாகில் நீ முதல்ல என்ன பண்ணனே, அவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு நீ என்ன பண்ண, பின்பு உன் காணிக்கையை செலுத்து. ஒப்புரவாக்குதல் அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமே சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. சண்டை போட்டு அவன் வரட்டும் பார்த்துக்கலாம், அவனா நானா, யார் பெரிய ஆள் பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம நிற்க முடியாது. கடவுளுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் ஏதோ கோவப்பட்டு சில வார்த்தைகள் சொல்லி, அல்லது கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாகிலும் கோவப்பட்டு சில வார்த்தைகள் பேசியிருந்தால் என்ன பண்ணக்கூடாது? அவர் வரட்டும், வீட்டுக்கார் வரட்டும் அப்படி சொல்லிட்டு மனைவி எதிர்பார்க்கக்கூடாது. மனைவி வரட்டும், அவங்க என்ன பண்ணட்டும், முதல்ல ஒப்புரவாட்டம் எதிர்பார்க்கக்கூடாது. கணவன் இறங்கி போக வேண்டும், மனைவி இறங்கி போக வேண்டும். சில நேரத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவில் ஏதாவது விரிசல் வரும்போது அவங்க கேட்கட்டும், பையன் கேட்கட்டும், பொண்ணு கேட்கட்டும் வெயிட் பண்ணக்கூடாது. பெற்றோர் போவது தவறு கிடையாது. அந்த மனஸ்தாபம் இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்ல எதுவுமே புரிகிறது. இதை வளரவிடக்கூடாது. இந்த மாதத்தின், இந்த 4வது மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டிய நாம், நன்றி பலிகளை செலுத்த வேண்டிய நாம், ஏதாகிலும் உறவில் குறைவுகள் இருந்தால் அதை சீர்பொருந்து கொள்வது நல்லது. கர்த்தர் சமாதானத்தோடு கூட இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நான் சமாதானமாக தான் போகிறேன், நான் மன்னிப்பை கொடுக்கிறேன், நான் இறங்கி போகிறேன். ஆனால் அவங்க சமாதானத்தை விரும்பலை, அவர்கள் மன்னிப்பை விரும்பவில்லை, அவர்கள் சண்டைக்கு தான் நிற்கிறாங்க சொன்னால் அதை யார்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும்? கடவுள்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும். எத்தனை என்ன சொல்லுது புரிகிறது? அல்லையில சொல்லாமா? அது கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போக வேண்டியதான். இப்போ இந்த நாட்களிலே என்னுடைய பலியை கர்த்தர் அதிகமாய் பார்க்கிறார். என்னுடைய பலி உண்மையாகவே அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. எல்லாம் எண்ணுது தான், நீ கொடுத்தா தானே வாங்கணுமா? எல்லாம் எண்ணுதுப்பான்ற. அப்போ கொடுக்கிறதை அவருக்கு ஏற்றதாய் கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். சமாதான குறைவோடு கூட சபைக்கு வந்து ஆராதனை பண்ணிட்டு போவதை கடவுள் விரும்பவில்லை. கணவன் மனைவி உறவில் விரிசல்களோடு கூட இருந்து காணிக்கை கொடுத்து விட்டு போவதை கடவுள் விரும்பவில்லை. இந்த நாட்டில் கர்த்தர் இதை நியாயாதிபதியாக நின்று இதை பேசுகிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்ல சொல்ல முடியுமா? அல்லையே காணுமே சத்தமாக சொல்ல முடியுமா? நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கன் அவன் பயங்கரமாக பண்ணுறான், அதை விட மாட்டேன்றார். நான் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், நான் உன்னை கடிந்து கொண்டு ஒவ்வொன்றும் அவன் கண்முடி கொண்டு வருன்றார். அது அவனுக்குரிய தண்டனை பற்றி பேசுகிறான். ஆனால் தேவ ஜனங்களை பற்றி பேசும்போது, இஸ்ரவேலே கேள்பா, கொஞ்சம் கவனமாக கேள், நீ ஸ்தோத்திர பலியிட்டு என்னை கூப்பிடுன்றார். அந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு இணக்கம் இருக்கிறதா? சடங்காச்சாரத்தை கடந்து சமாதானம் இருக்கிறதா? ஏதோ கடவுளுக்கு நான் வந்தேன், காணிக்கை கொடுத்து ஆராதனை பண்ணிட்டேன், ஜபம் பண்ணிட்டேன் என்று திருப்தி அடைவது மாத்திரமல்ல, அதில் உண்மையான ஒரு இணக்கத்தை கடவுள் விரும்புகிறார். இரண்டாவது, இது ஆவியிலிருந்து வருவது நல்லது. சங்கீதம் 51 சொல்லுகிறது, 16வது வசனம், பலியை நீர் விரும்புகிறதில்லை. தகன பலின்னா கிடையாதா? அடுத்தது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணும். கரங்களை வைத்து வராமல் சொல்ல முடியுமா? அப்போ ஆண்டவர்களிடத்தில் நான் இந்த பலி அந்த பலி, இந்த காணிக்கை அந்த காணிக்கை என்று கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால்
இதுதான் அவருக்கு பிரியம் என்று சொல்ல முடியாது. அதை விட பிரியமானது எது என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்கிற பலிகள் எது என்று சொன்னால், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். இதை தான் அவன் தள்ள மாட்டான். இருதயத்திலிருந்து அந்த உண்மையான அன்போடு கூட அந்த துதி பலிகள் வருகிறதா, ஸ்தோத்திர பலிகள் வருகிறதா, நாம் செலுத்துகிறது எல்லாம் அவருக்கு ஏற்றதாக வருகிறதா. என் இருதயத்தை எங்கோ நான் வைத்துவிட்டு நான் ஆண்டவரை ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும் அல்லது செலுத்த வேண்டிய நன்றி பலிகளாக செலுத்திட்டேன் என்பதையும் கடவுள் விரும்பவில்லை. உறவு அவசியம், இணக்கம் என்கிற சமாதானம் அவசியம் குடும்பத்தில் வாழ்க்கையில். இரண்டாவது, இருதயத்தை அவர் நுறுக்கி அதை உடைத்து அவருக்கு பிரியமானதை கொடுக்க விரும்புகிறார். இருதயம்தான் கடினமானது, இதை மாற்றுவதற்கு ஒருத்தரும் முடியாது, கஷ்டம். ஆனால் இந்த இருதயத்திலிருந்து வருகிற பலியை கடவுள் விரும்புகிறார். அருமையான தேவ பலமே, இந்த 4வது மாதத்திலும் நாம் கொடுக்கிற காணிக்கை அல்லது துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே இதனை விரும்பினா கொடுப்ப ஆண்டவரே என்று சொல்லுகிறான். இதை விட ஆண்டவருக்கு பிரியமானது நொறுங்குண்ட ஒரு ஆவி, இருதயத்தில் ஒரு விதமான உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அன்னால் தேவ சமூகத்தில் இருதயம் வியாகுலப்பட்டவளாக நொறுங்குண்டவளாக அவள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். தேவ சமூகத்தில் வருகிற நாம் வந்த வண்ணமாகவே போகாதபடிக்கு என் இருதயம் உடைக்கப்பட்டதா, என் இருதயம் சீர்பொருந்தப்பட்டதா, என் இருதயத்தில் இருக்கிற குறைகளை நான் உணர்ந்திருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதில் பவுல் கூட ஒருத்தர் சொல்லும்போது, தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் என்ன பண்ண கடவன், பானம் பண்ண கடவன், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் இருதயத்தில் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கும் என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது, அந்த ஜபம் கடவுளுக்கு பிரியமான ஜபமாக அது மாறாது. ஜபம் நல்லது, துதித்தல் நல்லது, ஆராதனை நல்லது. ஆனால் இதில் என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிறதா என்பதை கர்த்தர் பிரியப்படுகிறார். மூன்றாவதாக இது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். இந்த சமாதானமான ஸ்தோத்திர பலி என்பது மனப்பூர்வமாக செலுத்த வேண்டிய ஒரு பலியாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதை கடவுள் விசேஷமாக கொடு என்று கேட்கவில்லை. அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் என்று சொல்லப்படுகிறது. சமாதான பலியை செலுத்தும் போது ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானாகில் என்று வரும்போது இது அவனே விரும்பி தான் பண்ணுறது. அப்போ ஸ்தோத்திர பலி என்பது கட்டாயப்படுத்தி என்று அல்ல. துதி 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 ஸ்தோத்திரம் பண்ணு, பாடுங்க, நல்லா ஆண்டவர் ஆராதிங்க சொன்னாதான் இல்லை, இதை நாமே செலுத்த வேண்டும். என் வாழ்க்கையில் கடவுள் என்னெல்லாம் செய்திருக்கிறார். கடந்த 3வது மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். மார்ச் மாதத்தை முடிச்சு வந்திருக்கிறோம். எல்லாம் 3 மாதத்தை முடிச்சு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்தார்னு சொல்ல முடியும்? இதை நம்ம உணர்ந்து சொல்லுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை நடத்துவது, ஆராதனை துதிக்க வைக்கிறதா ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இதை நாமே செலுத்துவதை கடவுள் விரும்ப. மனப்பூர்வமான பலியாக இது இருக்க வேண்டும். குடும்பமாக மனப்பூர்வமாக நன்றி செலுத்துகிறோமா? குடும்பமாக எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போய்விட்டு வந்திருப்போம். வியாதியில், பண கஷ்டத்தில், பலவிதமான பிரச்சனைகளிலே நாம் சென்று வந்திருப்போம். ஆனால் இதில் உண்மையாகவே நான் மனப்பூர்வமாக இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன். முதல்ல குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இருக்குதா? குடும்பத்தில் நான் கடவுளை ஸ்தோத்திர பலியோடு கூட மகிமைப்படுத்துகிறேனா? இதை செலுத்துவதற்கு கடவுள் விரும்புகிறார். இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடவுள்கிட்ட வந்துட்டேன், ஆராதனைக்கு வந்துட்டேன், அதோடு போதும் என்று நிற்போம் என்று சொன்னால் இதைத்தான் கடவுள் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் பசினா எனக்கு தெரியாதா, நான் பசியாக இருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? எனக்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. ஏன்னா நான் படைச்சது. வானத்து மலைகளிலே திரிகிற எவ்வளோ மிருகங்கள்லாம் இருக்குது, எனக்கு நான் எடுத்துக்க மாட்டேன்னா? படைச்சதை நான் தானே. கடவுள் விரும்புகிறார். நம்முடைய வீட்டில் துதி பலிகள் இருக்கிறதா? சபையாராதனை கூட அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நேரத்துக்கு வாங்கின என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. துதி ஸ்தோத்திரத்தில் ஒரு விசுவாசி இருக்கணும். இன்றைக்கி துதி ஸ்தோத்திரத்தில் இருந்தவங்களாம் ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சகோதரன் பக்கத்தில் அல்லையில காணும், யாரும் வரலே வந்துருக்குறீங்க சோதரன். நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். பாட்டு போட்டோம், மெசேஜில் போய் உட்காரன்னு ஒருத்தர் வந்தார்னா அவருடைய இருதயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை அவர் உடையவராக இருக்கிறார். கடவுளுக்குரிய நன்றி பலியை சபையிலே சொல்வதற்கு ஆயத்தம் கிடையாது. பாருங்கள், 7 மணிக்கு வச்சாலும் எத்தனை மணி தான்? 7:15, 7:30, 7:45 தான். 6 மணிக்கு வச்சாலும் 6:15, 6:30, 6:45. 8 மணிக்கு வச்சா மறுபடியும் அதே தான். சீக்கிரம் வருகிறோம், சீக்கிரம் வராங்க. நான் இன்றைக்கி பார்த்த ஒரு சில சீக்கிரமாக வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்க பாருங்க.
தட் மீன்ஸ் 6:30 சொன்னோமா, 6:20க்கெலாம் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். வயதானவெல்லாம் எழும்பி வரணும், முன்னாடியே வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். சரீர பலவீனங்கள் உண்டு, நான் அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. உங்கள் குடும்பத்துக்கு இது நல்லது. சகோதரர்கள் எழும்பி வர வேண்டும். நீங்கள் தான் குடும்பத்தை நடத்துகிற ஆள். நீ போ, நான் பின்னாடி வர சொல்லிட்டு பின்னாடி வருகிற பழக்கத்தை மாற்ற வேண்டும். எந்த விசுவாசி கடவுளுக்குரிய ஆராதனை உண்மையாக முழுமையாக செலுத்துகிறாங்களோ நல்ல நிலைமையில் கர்த்தர் உயர்த்துவான். இது படிப்படியாக உயர்த்துவார். எத்தனை நான் சொல்ல புரியுது. போய்க்கலாம், இப்போ தான் ஆரம்ப ஜபம் ஓடும், இப்போ தான் பாட்டு ஓடின்னு இருக்கோம். இன்னும் பாட்டு பாடினா தான் ஆராதனையாக, பாட்டு இல்லாமல் கூட ஆராதனை பண்ண முடியும். எத்தனை நான் சொல்கிறது புரிகிறது. ஒரு அல்ல சொல்ல மாட்டிங்களா? அல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் இசை போட்டால் தான் ஆராதனையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, டைரெக்டாக ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு பிரசங்க கூட பாடலாம், காணி கூட எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இதை பண்ணினால்தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரியமாக ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு ஆண்டெல்லாம் ஒன்றும் கேட்கலையா? இதெல்லாம் எதுக்குன்னா நன்றி உணர்வை இருதயத்தை சீர்படுத்தி துதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். பாடணும், நல்லா பாடணும். எத்தனை பேர் பாடுறீங்க? பாட்டு புது பாட்டினா கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், பாட்டுத்தெல்லாம் கை தட்டணும். இதை கடன் கொடுத்து கேட்கக்கூடாது, கடனாக நினச்சின்னு கேட்கக்கூடாது, கடனேன்னு நம்ம செலுத்தக்கூடாது. உற்சாக பலிகளை கர்த்தர் விரும்புகிறார், அதான் மனப்பூர்வம். ஹல்லேலூயா. சகோதரர்கள் துதிக்க வேண்டும், சகோதரிகள் துதிக்கணும். பிள்ளைகளை அந்த பழக்கத்தில் கொண்டு வரணும். வெறும் ஜபத்தை மட்டுமல்ல, அதில் ஸ்தோத்திரத்தை கடவுள் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆமே சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை ஆமே சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை பாட்டத்தில் கூட பாருங்கள், நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தது, இது கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்கணும். துதிபல் என்றது ஏதோ மனுஷனை புகழ்வது அல்ல, ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு ராகத்துக்காக அல்ல, கிறிஸ்துவை அது முன்னிலையில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படணும். எபிரேயர் 13:15 சொல்லுகிறது. யாராவது வாசிங்க பாலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செல்லும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஆமே சொல்ல முடியுமா? தேவனுக்கு போனோம். யார் மூலமாய் போனோம்? கிறிஸ்து மூலமாய். அது பாடலோ துதியோ ஸ்தோத்திரமோ அல்லது ஒரு நடனமோ எதுவோ கூட எல்லாம் ஸ்தோத்திரத்துக்குள் இணைந்து விடுகிறது, ஆராதனைக்குள் இணைந்து விடுகிறது. இதை தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக கொண்டு போகணும். அதான் அடிக்கடி சொல்லுவேன். அநேக நேரத்தில் இன்றைக்கி ஆராதனை எப்படி மாறி போச்சுன்னா பீப்புள் ஓரியன்டாக மாறி போச்சு. பாட்டுலாம் கண்ணீரை துடைப்பார், வருத்தி துடைப்பார்ன்ற மாதிரி பாட்டு இன்றைக்கி நிறைய வருது. அப்படி பாட நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவருடைய குணங்களை சொல்லி அவர் பரிசுத்தர்னா நல்லதாக இருக்குது, அல்லது ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணி போகுது, அதில் உற்சாகம் குறைஞ்சி போகுது. துதியாக பாடலாக அது ஈவன் நடனமாக இருந்தாலும் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும். விசுவாசிக்கு ஒரு ராமே சொல்ல முடியுமா? எல்லா கரங்களும் சொல்ல முடியுமா? நான் சொல்லி எத்தனை புரிகிறது. கடவுள் சன்னிதானத்தில் பாட்டு பாடினாலும் கிறிஸ்துவை அல்லது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது நல்லதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பலியாகிய ஸ்தோத்திர பலியை இதை ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஆராதனையில் ஒரு அரை மணி நேரம் நம்ம எல்லாரும் எழுந்து ஆராதிப்போம், அது மட்டும் ஆராதனை கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணதுலேருந்தே ஆராதனை ஆரம்பிக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புரிஞ்ச ஒரு அல்ல சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 2 பாட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆராதனை தான். அதுதான் ஆராதனை கிடையாது. ஆரம்ப ஜபம் முதல் கொண்டு செய்தி காணிக்கை எல்லாமே ஆராதனை. சொல்லி புரிகிறது. வாழ்க்கையே ஒரு ஆராதனை. ஆமே சொல்ல முடியுமா? எல்லா காலத்தையும் ஆமே சொல்ல முடியுமா? நன்மை செய்கிறதே ஒரு ஆராதனை, வாழ்ந்து காட்டுவதே ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இங்கே என்னென்ன இது சேர்ந்து ஜனமாக நம்ம ஆராதிக்கிறோம், வாழ்க்கையில் வெளியில் நம்ம ஆராய்ந்து காட்டுறோம். ஓகே, அப்போ இது தொடர்ச்சியாக செய்வதை கடவுள் விரும்புகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆராதனை ஸ்தோத்திரம் கிடையாது, எப்பொழுதும் செலுத்த வேண்டும். wherever we are, வேலையில் செலுத்தலாம். வேலையில் வெளியில் போகும்போது, ட்ராவலில் போகும்போது சினிமா பாட்டா ஆண்டவருடைய பாட்டா அது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். 6 நாள் உலக பாட்டையே கேட்டுட்டு செக்குலர் சாங், சினிமா பாட்டு, செக்குலர் சாங் இதே கேட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் துதிப்பாடல பாடுறதுனா அவர் ஒன்றும் பிரியப்பட்டுற மாட்டார். மற்ற நாளுக்கு நான் நன்மை செய்யலையா, மற்ற நாளுக்கு நான் கடவுளாக இல்லையா, மற்ற நாள் உன்னை பாதுகாக்கலையா, ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இதெல்லாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற உலகம் செக்குலர் வேர்ல்டு. அப்படின்னா கடவுளை விட்டு விட்டு மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம், என்டர்டைன்மெண்ட், சினிமா, பிஸ்னஸ், ஃபுட், ட்ரெஸ், இப்படிப்பட்ட காரியங்களை முக்கியப்படுத்துகிற ஒரு உலகமாய் மாறிக்கொண்டு வருகிறது. இது நடுவில் எப்பொழுதும் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற 34:1 எல்லாரும் தெரிந்த ஒரு வாசனம் சொல்லுங்க பாலாம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவருடைய துதி எல்லாம் சொல்ல முடியுமா? சரி சொல்லுங்க பாலாம். கர்த்தரை நான்
எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாட் ஒன்லி இன் தி சர்ச், சபை விட்டு வெளில போனாலும் ஸ்தோத்திரத்தை நம்முடைய இருதயம் சொல்லணும். ஆண்டவர் விரும்புகிறார். யோபு 1ஆம் அதிகாரம். அவன் எப்பொழுது செலுத்தினான் என்பதை வேதம் சொல்லுகிறது. 20வது வசனம். தன் சால்வை என்ன பண்ணுகிறாரா? கிழித்து தரையிலே விழுந்து பணிகிறார். எங்க விழுந்து பணிகிறாரா? தரையில விழுந்து பணிகிறாரா. ஓகே, அப்புறம் ஓகே. இப்போ எப்போ ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு இழப்பின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். சங்கீதக்காரன் 34 சங்கீதத்தில் சொல்லும்போது, எப்பொழுதும் துதிப்பென்று சொல்லும்போது, அவன் துரத்தி விடப்படும் போது சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் துரத்தி விடப்பட்டாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணம் இல்லைனாலும் துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. நல்லா இருக்கும்போது மாத்திரம் துதிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. இதை எல்லாருமே செய்யலாம். உலகத்தை கூட செய்வான். அவங்கவுங்க கடவுளுக்கு செய்து தான் இருக்கிறாங்க. நம்மளோட அதிகமாக பண்ணுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இகழ்ச்சி உண்டாகும் போது, தோல்வி வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, இங்கே யோபு பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இழப்பில் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம் சொல்லுகிறது, எல்லாம் சொல்ல முடியுமா? 22. இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணலையா? பாவம் செய்யவும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஸ்தோத்திர பலிக்கு ஒரு அடையாளம். ஸ்தோத்திரம் செலுத்த மறக்க மறக்க தேவனை குறை சொல்வதற்கான ஒரு வழி. நன்றியை செலுத்துகிற நன்றி செலுத்த மறக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு அவருடைய நன்மைகளுக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தள்ளி கொண்டு போகிறார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் துதிக்கணும், சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் துதிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல முடியுமா? இதுதான் உண்மையான விசுவாசம். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பலிகளை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் வெறும் பட்டினி போட்டுலாம் விடமாட்டார். நாம் ஸ்தோத்திரம் பண்ண இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றது புரிகிறது? வரவழைக்கிறவராக இருக்கிறார். காகத்தை அனுப்பி போஷிக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறது கொஞ்சம்தான், கைப்பிடி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. 2 அப்பம் 2 மீன் 5 அப்பம் தான். கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்டில் கடவுள் விரும்புகிறதெல்லாம் இருதயத்திலிருந்து நான் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறேன். இப்போ கடைசியாக நான் சொல்ல போகிறோம். அப்போ இந்த ஸ்தோத்திர பலியுடைய நன்மைகளை கடவுள் எப்படி செலுத்துகிறார், இதை நான் அப்படியே பார்க்கலாம். சங்கீதம் 50 வருகிறது, 14-15 மீண்டும் ஒரு வாசிக்கலாமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அப்போ தேவனுக்குரிய ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்தில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் எப்படி தான் முடியுதுன்னா, நீ ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், நீ என்னை என்ன பண்ண போகிற? மகிமைப்படுத்துவார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எப்படி தான் வருது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மேன்மைப்படுவதாக, அல்லது கனத்துக்குரியதாய் மாறுவதாக, இதான் அர்த்தம். அப்போ ஜபத்திலேயே முதல் பகுதியே ஸ்தோத்திரம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கடவுளை மகிமைப்படுத்துவது. நான் மகிமைப்படுத்துகிறேனா? என்னுடைய நெருக்கத்தில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? என்னுடைய ஆபத்தில் நான் அவருக்குரிய நன்றி பலிகளை செலுத்தி, என்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி நான் கூப்பிடுகிறேனா? அவர் என்னை நிச்சயம் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆபத்தில் முதல்ல நம்ம கூப்பிடுறது பிரச்சனை நீக்கும் என்று தான் நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு என்ன பண்ணுனே? உன் பொருத்தனைகளை செலுத்தி நீ என்னை கூப்பிடுன்ற. அப்போது ஆபத்தில் நாம் நன்றி செலுத்தி துதிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. முன்பாக என் வாழ்க்கையில் எவ்வளவோ சில தீமைகளுக்குள் இருந்த என்னை காப்பாற்றிருக்கிறாரு. இப்போ இருக்கிற சில ஆபத்து பிரச்சனையும் அவர் மாற்ற முடியும். நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக செய்கிறவராக இருக்கிறார். அதில் கீழே சொல்லப்படுகிறது, இது கடவுளுக்குரிய மகிமையை செலுத்துவதற்கு இது ஒரு வழியாக அமைகிறது. அதைத்தான் சங்கீதம் அதே 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
இன்னொரு எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அப்போ இது கடவுளுக்குரிய மகிமையை செலுத்துவதற்கான ஒரு வழி. அப்போ ஸ்தோத்திர பலியை செலுத்த மறக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, கடவுளுக்குரிய மகிமை என்ன பண்றதில்ல, செலுத்தலை. அதாவது நம்முடைய இருதயத்திலிருந்து கடவுளுக்குரிய நன்றி பலிகளை செலுத்த நாம் தயங்கும் போது அவருக்குரிய மேன்மையான உயர்வை, கனத்தை, மகிமையை நாம் செலுத்துவதை நாமே நிறுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் ஆலயத்தில் மாத்திரமல்ல, எல்லா விதமான சூழ்நிலையிலும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு அவரை துதிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னொன்று கீழே சொல்லுகிறது, அதே அந்த 23ஆம் வசனத்தில், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஆண்டவருக்குள் மகிமைப்படுத்துகிறவன் நிச்சயமாக, அவருக்குள் நன்றி உணர்வை காட்டுகிறவன் நிச்சயமாக தன் வழியை என்ன பண்ணுவான்னா செவ்வைப்படுத்துவான். அப்போ துதி எதற்கு உதவி செய்கிறதுனா, என் வாழ்க்கையில் கடவுள் செய்திருக்கிறார், இப்போ ஒரு பிரச்சனை. என் வாழ்க்கையில் கடவுள் பல நன்மைகளை செய்திருக்கிறார், இப்பொழுது ஒரு தேவை. என் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களை கர்த்தர் பண்ணியிருக்கிறார், இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, முன்பு என் வாழ்க்கையில் நன்மை செய்தீரே, சுகம் கொடுத்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை பயன்படுத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, இப்பொழுது இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில் எனக்கு ஒரு விடுவை நீர் காண்பிக்க வேண்டும், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று பழைய நன்மைகளை நினைத்து இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு அவன் தீர்வு கேட்கும்போது, நாம் தீர்வு கேட்கும்போது நிச்சயமாக ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எல்லா கருவத்திராம சொல்ல முடியுமா? அப்படியே சொல்லுங்க பலம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மையப்படுத்துகிறானா? என்ன, தேவனை மையப்படுத்துகிறான். அடுத்தது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், சீர்படுத்துகிறவன், ஒழுங்குபடுத்துகிறவன், அவனுக்கு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு. கர்த்தருக்குரிய மகிமையை உண்மையாக செலுத்தும் போது நம்முடைய பாதையை சீர்படுத்த நாம் விரும்புவோம். கர்த்தருக்குரிய நன்றியை, கனத்தை, மகிமையை செலுத்த மறக்கும் போது நம் பாதையில் இருக்கிற குறைவுகளை அல்லது அதில் இருக்கிற தவறுகளை நம்மால் உணர முடியாது. அதுதான் துன்மார்க்கன் போய் மாட்டிக்கிறான். ஏன் என்று கேட்குறேன்னா, எப்பா உன்னை போல் நானும் சுமார் பண்ணி நினச்சின்னு இருக்கிறியா, நீ இவ்வளோ தப்பு பண்ணிருக்கிறேன் விடுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறார். நாம் துன்மார்க்கமாய் போகக்கூடாது என்று சொல்லி தான் இதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணுகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பாலா, எல்லா கருமத்தாமே சொல்ல முடியுமா? ஆரம்பம்னு என்ன, எப்பா நீ கொடுக்குற ஸ்தோத்திரம் அதை நீ ஒழுங்காக கொடுன்னு கேட்குறார். இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். இதில் மறுக்க நன்றின ஒரு குறைய தேவனை மறக்கிற ஒரு சூழ்நிலைகள் கொண்டு போகும். நம்முடைய வழி பாவத்தின் வழியாக அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வழியாக மாறுகிறது என்பதை உணரவே முடியாது. நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தேடி வாழ்ந்தல்ல வரவே முடியும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அல்லையில சொல்ல முடியுமா? எப்படின்னு கேட்டால் எளிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 10 பேருக்கு குஷ்டரோகம், எவ்வளோ பேர் ஆண்டு சுகமாக்குறாரு சொல்லுங்க பாருங்கள். எத்தனை பேர் சுகமாக்குறாரு? 10 பேரே சுகமாக்குறாரு. ஆனால் எத்தனை பேர் தான் தேடி வர்றது? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றியுள்ளவன் தேடி வருவான். நன்றியுள்ளவர்கள் ஆராதனைக்கு வருவார்கள். ஒரு அலையில் சொல்லுங்க பாரா. இன்னும் இருதயத்தில் நன்றியுள்ளவர்கள் எத்தனை மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வருவார்கள்? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி போட்டு வாங்குறீங்க சொல்லாதீங்க, நீங்கள் வர முடியும், நான் விசுவாசிக்கிறேன். சில நேரத்தில் சிக்னஸ், டியூட்டி, வேலை நிமித்தம் வெளியூர் பிரயாணம் போயிட்டு வரேன், இதெல்லாம் கர்த்தர் அறிவு. நான் சொல்லுவேன், இதை வழக்கமாக மாற்ற வேண்டாம். 6 மணினா 6 மணிக்கு வர பிரயாசப்படுங்க, 6:30னா 6:30, 7க்கு வந்துடுங்க, 8 பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டு கூட வாங்க, தப்பு கிடையாது. இதை கர்த்தர் விரும்புகிறார். இது கர்த்தருக்குரிய நாள். இந்த கர்த்தருக்குரிய நாளை கொடுக்க மறுக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் நன்றி உணர்வு குறைகிறது. கர்த்தருக்குரிய நேரத்தில் நாம் அலட்சியமாக இருக்கும் போதே ஒரு குடும்பம் தன்னுடைய தேவையை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிறது, தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை காண்பிக்கிற நாளாக அதை மாற்றிக்கொள்ளுகிறது. என்னுடைய உறவு நண்பர்களே நான் தேடி போகும் என்கிற நாளை மாற்று. அப்போ கர்த்தருக்குரிய மகிமை அது அப்புறம் பார்த்துக்கலாமே என்கிற ஒரு எண்ணம். இது தான் ஒரு சறுக்கலான பாதைக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த ஸ்தோத்திர பலி கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு பழகி போச்சு. ஏன்னா பாட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்தோத்திர பலி சொல்லுங்களேன். அப்பாவுக்கு தேஞ்சு போன பாட்டு. ஒரு காலத்தில் அந்த தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுங்களா? அப்படியே இழுக்கும். ஒரு பாட்டு லைன் வரும், அந்த இடத்துல தேஞ்சு போயிருக்கும். இப்போலாம் வந்து யூடியூப்லாம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் கேசட் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது பேர் தட்டு அப்படியே சுற்றி சோத்திர பலி அங்கே வந்து தேஞ்சு போச்சுன்னா அதே திருப்பி வரும்.
என்ன தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொல்கிறேன். நமக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரைஸ்லாட் சொல்லி பாட்டு பாடி தேஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் கொஞ்சம் நினைவு கூர்ந்து இருதயத்தை கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுப்பான்றார். வேறு உண்மையே இல்லை. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எத்தனை பேர் புரிகிறது? இந்த இருதயத்தை சரி பண்ண சொல்ல வேறு ஒன்றும் கிடையாது. நீ இப்படி விட்டுட்டேன்னா உன் வழி, நீ போகிற வழி நீ சரி நினச்சின்னு இருக்கிறப்பா, நீ துன்மார்க்கிட்ட போய் மாட்டிக்க வேணாம். அதில் தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் கூப்பிட்ற, வாப்பா இஸ்ரவேலே கொஞ்சம் வா, நின்று ஆடு கொடுத்துட்டா மாடு கொடுத்துட்டு சொன்னால் சோத்திரம் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியா? இதெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு தெரியாதா? அது எந்த தானே எனக்கு கேட்டு வாங்க தெரியாதா? நீ உன்னதமானவருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுனே, சோத்திரம் பண்ணி உண்மையாக கொடு, இருதயத்திலிருந்து கொடு. நொறுங்க வேண்டும். சில பேர் துதிக்கும் போது அப்படியே வேடிக்கலாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கும் போது தான் அடிக்கடி வேறு சில பேர் வயிறுலாம் வேறு கலக்கும். அங்கே போயிட்டு வராங்க, டாய்லெட்லாம் போயிட்டு வராங்க. இன்னும் பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் பரலோகமே போயிடுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறேன். வந்தது எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? சொல்லுங்கள், எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதுக்கு தான் வந்திருக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர், நீங்கள் கடவுளை துதிக்க வந்திருக்கிறீங்க. அதில் நாங்களும் கடவுளை துதிக்க தான் வந்திருக்கிறோம். ஊழியம் பண்ணாலும் நாங்கள் துதிக்க வேண்டும், நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எத்தனை நான் சொல்லி புரிகிறது? இதுக்கு பழையப்பட்ட பிரமாணம்லாம் இருக்குது, சும்மா கிடையாது. இதெல்லாம் விசுவாசிகள் சுத்திகரிப்பில் இருக்க வேண்டும். அப்படியே நேரடியாக மெசேஜில் வந்து உட்காந்தா சுத்திகரிப்பு இல்லை, ஸ்தோத்திர பலி இல்லை என்று சொன்னால் இந்த பிரசங்கம் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது, நன்மையை கொண்டு வராது, மாற்றத்தை கொண்டு வராது. இட் won't be a blessing. எனக்கு திருப்தியாக இருக்கும், பரவாயில்ல நம்ம பிரசங்கத்தை கேட்டு இவ்வளோ பேர் அமைதியாக இருக்கிறாங்க, உள்ளே கொஞ்சம் கூட போயிருக்கு. விதை வந்து அப்படியே பிசாசு எடுத்து போட்டு போயிடும். ட்ரை டு பி இன் டைம். பிள்ளைகளை பழக்கம் பண்ணணும். அப்போ அது ஒரே வழி என்ன தெரியுமா? நைட்டு சீக்கிரம் பழக்க போகணும், பிள்ளைகளை பழக்கம் பண்ணணும். இன்றைக்கி பெற்றோர்களே 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக பார்த்தோன்னா எத்தனை மணிக்கு வர முடியும்? இதெல்லாம் மனசில் வச்சு தான் இருந்தாலும் பரவாயில்ல. 2ஆம் நோக்கமே அதில் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேளை சரீர வேலை வேணும், சோர்வு வேலை நிமித்தமாக அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நான் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம எல்லாரும் நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இந்த நேசித்து கடவுள் செய்கிறத நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. இன்னும் 5 பேர் தான் இருக்கிறாங்களா, 10 பேர் தான் இருக்கிறாங்களா, இதில் எடை போட்டால் ஒன்றுத்து தேர மாட்டோம். கடவுளை துதிப்பதற்கான நாள் எனக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன பண்ண முடியும்? வீட்டில் பண்ணலாம், சேர்ந்து பண்ண முடியாம சூழ்நிலைகள். ஆனால் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு மனதை விரும்புகிறார், தாழ்மையை விரும்புகிறார். இந்த ஸ்தோத்திர பலி தாழ்மையின் அடையாளம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இன்னொன்று உண்மையின் அடையாளம். அதனால தான் அவன் தேடி வரான். எப்பா இத்தனை நாள் குஷ்டரோகியாக இருந்தனே, ஊருக்கு வெளியில் இருந்தனே, வீடே என்னை துரத்தி போட்டுச்சே, வீடே என்னை மதிக்கலையே, ஆண்டவரே இவ்வளோ நாள் தீட்டா இருந்தனே, நீர் என்ன சுகமாகிட்டீங்களே என்று முதல் நன்றி யாருக்கு தான் கொடுக்க வரா? கடவுளுக்கு கொடுக்க வரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை உத்தராம சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்ல முடியுமா? எல்லாருமாக. எந்த விசுவாசி எந்த குடும்பம் ஸ்தோத்திர பலியை மறுக்கிறதோ, மறந்து கொண்டே இருக்கிறோ, அதுவும் பர்டிகுலராக ஆராதனையில் மறந்து கொண்டே இருந்தால் ஒரு அவங்கள வழியில் பெரிய சிக்கலுக்குள் போய் கொண்டிருக்கிறான் தான் அர்த்தம். தூங்கிட்டேன், வேலை, இதே நம் காரணம் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்குரிய கொஞ்சம் நேரத்தை மிஞ்சி போன ஒரு 2 ஹவர் கொடுத்துட்டு நான் போகிறேன்றதை கடவுள் விரும்புகிறான். இந்த நாளில் மீண்டும் சொல்லாமா? அந்த 23 எல்லாம் சொல்லுங்க போலும். அந்த 50 23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இருதயத்திலிருந்து துதிக்கிற ஜபம் ஸ்தோத்திரம் நிச்சயம் விடுதலை கொண்டு வரும். வெறும் ஜபம் அல்ல, துதியோடு கூட ஜபம் வரணும். வெறும் ஆராதனை அல்ல, இருதயத்திலிருந்து அந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்பா, ஆராதனை பண்ணிட்டோம்பான்றல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். wherever we are, எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். அவருடைய துதி எங்கே தெரியுமா இருக்கோ? எப்போதும் என் உதட்டில் இருக்கும். பவுல் சீலா என்ன தெரியுமா பண்ணுகிறார்கள்? நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவரை துதித்து பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு விடுதலையாக கத்த வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுதலையாக ஆராதிக்கணும், விடுதலையாக பாடுறோம், விடுதலையாக கைத்தட்டுறோம், விடுதலை வந்துட்டு போகிறோம். எப்பொழுது ஒரு சிறையிருப்பின் நாள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிற நன்மைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் நான் உதவியை கேட்டு விடுதலைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக துதிக்க வேண்டும். அடுத்தது, இந்த துதியின் மூலமாக கடவுளுக்குரிய கனத்தை, மகிமையை நான் செலுத்த வேண்டும். அடுத்ததாக, என் வழியை சீராக்கி நேராக்கி
அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெறுவதற்கு இந்த ஸ்தோத்திரம் என்கிறதான பலி உதவி செய்கிறது. இது மீண்டுமா சொல்லுகிறேன், சமாதானத்தோடு தான் வரணும். இந்த ஸ்தோத்திரம் நன்றி பலி எப்படி தான் வரணும்? அங்கே சண்டை போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி யாருக்கு? அப்பா எங்கே சண்டை? அங்கே சண்டை ஆத்துக்கார்கிட்ட. ஆத்துக்காரனை யார்? வீட்டுக்கார்கிட்ட இல்லை பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட எப்படின்னா வச்சுக்க, நமக்கு என்ன தெரியும்? சமாதானம். அடுத்தது இது ஆவியிலிருந்து இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். மனப்பூர்வமாக வரணும். சொல்லி தான் துதிக்கணும் இல்லை, சொல்லி தான் கர்த்தருக்கு காணி கொடுக்கணும் இல்லை, சொல்லி தான் அவருக்கு ஆராதனை என்று அல்ல, சொன்னாதான் ஞாத்திகமாக வரன்றதுலாம் இல்லை. இது ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் தேடி வர வைக்கணும். அடுத்தது இது கிறிஸ்துவை மையமாக கொண்ட துதியாக இருக்கும். கிறிஸ்து தான் இதில் பாத்திரர். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இல்லை கருவத்தாமல் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவை விட்டுட்டு அங்கே பாட்டு நல்லாச்சு, கிறிஸ்துவை விட்டுட்டு அங்கே குதிக்கிறது நல்லாச்சு, கிறிஸ்துவை விட்டுட்டு இது நல்லான்னு சொன்னால் அதில் ரொம்ப நாளாக வண்டி ஓடாது. அதான் சொல்கிறேனே, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் போச்சுன்னா ஆராதனை வருமா? துதி வருமா? அங்கே அப்படியே டல் அடிக்கும். இன்றைக்கி ஆராதனை ரொம்ப டல். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருதயம் டல், அவ்வளோதான். இருதயத்தில் நன்றி உணர்வு குறைஞ்சி போச்சு, இருதயத்தில் செம்மை உணர்வு இல்லை. அருமையானவர்களே, எல்லாம் இருந்து ஆராதிப்பது தவறல்ல, நல்லது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் மனப்பூர்வமான ஒரு பலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இந்த மனப்பூர்வம் குடும்பத்தில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும், வீட்டிலேயே ஆரம்பிக்கணும், ஆலயத்தில் தொடர வேண்டும். கடைசியாக இது எப்பொழுதும் செலுத்த வேண்டிய ஒரு பலி. எப்பொழுதும் செலுத்தணும். ஒரு உண்மையான விசுவாசியால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இயேசுவே ஸ்தோத்திரம்பா, நான் சொல்லுது புரியுதுங்களா? நம்ம தான் நம்ம தேவைகளை முன்னிறுத்தி ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜபம், ஊழியம் அப்படி போயின்னு இருக்குது. இது தப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு பாட்டு தான். நம்ம தேவைகளுக்காக ஜெபிப்பது, விசாரிப்பது வேதம் தவறுன்னு சொல்லு. ஆனால் முதல் படியே பரமண்டல ஜபத்தில் முதல் படியே என்னதான்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. சொல்லுங்க பாலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசு அப்படின்னா மேன்மைப்பட வேண்டும். அப்புறம் அடுத்தது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே அந்த ராஜ்யத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமினா எங்கள் வீட்டில் செய்யட்டும், எங்கள் சபையில் செய்யட்டும் ஆண்டவரே, என் ரோட்டில் என் ஊரில் செய்யட்டுமா. இதான் ஆண்டவர் விரும்புகிறான். இதை முக்கியப்படுத்தி தான் சோத்திரம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அந்த ஜபம் எப்படி திரும்ப முடியுது? ராஜ்யமும் கணமும் மகிமையும் என்றென்றும் உம்முடையது. அப்படின்னா உமக்கு தான் ராஜ்யம், கணம், மகிமை யாருக்கு தான்? இன்றைக்கி மனுஷன் அதை எடுத்துக்கிறான். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்களை மனுஷனுக்கு பிரியமாகவே பாட்டு, நல்ல ஆராதனை, அப்படியே இருதயத்தை ஊற்றுற மாதிரி, தொடரா மாதிரி, கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார் மகளே, நல்லா கைத்தட்டு, அல்லேலூயா அப்படின்னா கை தான் வரும். அவ்வளோதான். கர்த்தரை எல்லாம் உயர்த்தி ஆராதிப்போம், கை உயர்த்துவோம், அல்லேலூயா. நான் சொல்ல எதுவுமே புரியுதுன்னு தெரியல. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். கடவுளுக்குரியதை உண்மையாக செய்தால் கடவுள் நம்மை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தினரை சொல்லுவோம். மீண்டுமாக ஆண்டவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தணும்னா யாருக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், தன் வழியை என்ன பண்ணணுமா? செவ்வைப்படுத்துகிறார். சொல்லுங்க பாக்கலாம். தன் வழி என்ன பண்ணணும்? இந்த மாதத்திலும் நம்முடைய வழியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், சீர்படுத்தும். எங்கே ஓட்டம் இருக்குது, எங்கே மனம் திரும்பணும், எங்கே சமாதானம் உண்டாக்க வேண்டும், எங்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த நான் மறந்துருக்கிறேன், அல்லது எங்கே நான் ஜப வாழ்க்கை இல்லாமல் என் வாழ்க்கையை நானே ஓனாக பிளான் பண்ணியிருக்கிறேன். யோசிப்போம். இதெல்லாம் சீர்படுத்துவதற்கு முன்பதாக கடவுளுக்குரிய ஸ்தோத்திரத்தை நான் தொடர்ந்து செலுத்த வேண்டும். எல்லா காலத்திலும் செய்யணும். சபையில் மட்டும் இல்லை, நான் என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் என் இருதயம் துதிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலையும் நான் என்ன பண்ணணும்? வீட்டு வேலையில் செய்கிற பெண்களாக இருந்தால் நீங்கள் துதியுங்கள். துதி பலிகளை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாருங்கள். நிச்சயம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதில் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அடுத்தது அதில் ஒரு விடுதலை கொடுக்கிறார். விசுவாசம்.